ஹாய் 7 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணியாச்சு. வீட்டில் சமைக்கிற ஃபுட்ஸ் மட்டுமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் வெயிட் பார்க்கும்போது 67 இருந்தது. டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு 67, 68 அப்படியே தான் கண்டினியூ இருந்துச்சு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு காலையில் ஒரு டீ குடிச்சிட்டேன். எனக்கு எதுவும் ப்ரிப்ரேஷன் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மியூஸ்லி, சாக்கோ மியூஸ்லி ஸ்கிம்டு மில்கில் போட்டு அதை கொஞ்சம் குடித்தேன். அது ஒரு 8:30க்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 கிட்ட நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா வித் தேங்காய் சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டேன். அது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காகவே இருந்தது. லன்ச் வரைக்குமே கொஞ்சம் நமக்கு ஓகேவாக இருந்தது. கூட நிறையா தண்ணி குடித்தேன். லட்சுக்குட்டி இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிளேட்டில் வாங்கி சாப்பிட்ருந்தான். ஓகே, அவனையும் பார்த்துட்டு சரி நம்ம ஏதோ டே 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நமக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்க்ஸ் எதுவுமே சாப்பிடல. எனக்கு எக்ஸசைஸ் பண்ணால் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எக்ஸசைஸுங்கிறதே பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். டெலிவரிக்கு அப்புறமா எக்ஸசைஸ் பக்கமே போகலை, டயட்டும் சுத்தமாக பார்க்கல. ஆனால் எப்படியோ டயட் பண்ணியே ஆகணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நம்மளால் டயட் பண்ணவே முடியாது. பையனையும் வச்சுருக்கிறதுனால அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக போயிடும். டயட் எடுத்தாலும் நமக்கு எப்படியும் ஜங்க் ஃபுட்ஸ் வந்துடும். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் லன்ச்சு ரைஸு, கோவக்காய் பொரியல், சாம்பாரில் எல்லா காயுமே இருந்தது. சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டேன். கூட லாஸ்ட்டாக நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைஸ் வந்துட்டு நார்மல் குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ டே 1ங்கிறதுனால ரொம்ப ஸ்டார்விங் பண்ணக்கூடாது, பசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபுல்ஃபில் மீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இது கூட நம்ம சாலட் கூட வச்சு சாப்பிட்லாம். நான் தயிர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். லன்ச் இந்த மாதிரி எனக்கு முடிஞ்சிருச்சு. ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5க்கு பார்த்தீங்கன்னா டீ குடித்தாச்சு. டீ வந்துட்டு ரொம்ப அடிக்ட்டு. ஸோ டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால் டீ குடித்தாச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடலாம். அண்ட் டின்னர் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி வித் குருமா அது 2 தான் சாப்பிட்டேன். ஓகே, 2 சப்பாத்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்பாத்திஸ் அண்ட் குருமாவோடு நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். டே 1 வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஸோ டே 2ல் நிறைய பிளானிங்ஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.